பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அடுத்த 2வது ப்ரோமோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனிக்கு கோவம் வந்துருச்சுங்க. ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்களாம் பாரு. இவன் வந்து சபரியும் அன்பு கேங்கோட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்கிறான். என்ன தாண்டா பிரச்சனை? பாரு தான் வாலண்டியராக உங்கள்கிட்டலாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ண பார்க்குது, உங்களெல்லாம் வந்து உரண்டை இழுக்குதுடா. அது கூட தெரியலடா. என்னடா நீங்களாம் பிக் பாஸ் கேம் ஆட வந்திருக்கீங்க? அது க்ளீனாக போய் அழகாக நின்றுக்கிட்டு இருக்கு. உடனே இங்கே வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பாஸ் பிரச்சனை? வெளில வானா வர முடியாது, இங்கே தான் நிற்பேன். என்னடா பண்ணுவேன் சபரி? என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குது. இல்லை இங்கே வா. வர முடியாது, இங்கே தான் நிற்பேன். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ சும்மா பண்ணிட்டு போவாமண்ணே பப்ப என்ன போடா டே. உன்னெலாம் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன். நீலாம் குட்டி ரியோ தான். அந்த அன்பு கேங்கில் இருக்க குட்டி ரியோ மாதிரி நீலாம் இங்கெல்லாம் வராத, புரியுதா? ஓடி போயிரு. அப்படியே போய் வேலைக்காரன் சீரியல் நடிச்சியா அப்படியே கிளம்பிடணும். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு. இவெல்லாம் நல்லா விளையாடணும்னு பார்த்தா கனிக்கு பின்னாடி உட்காந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கான். கனி இவன் கூட வந்துக்கிட்டு ஜாயின் அடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த விஜய் டிவி குரூப்பெல்லாம் இப்போ ஒன்று சேர்றாங்க, அன்பு கேங் மாதிரி. அப்படி தான் இருக்குது இந்த ப்ரோமோ. வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. உடனே கனி வருது கேனு, நீங்கள் போக முடியாதா, இது பண்ண முடியாதா, ரூலை ஃபாலோ பண்ண முடியாது. உனக்கு என்ன, நான் இங்கே இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பாரு கேட்குது, வம்புழுக்குது. அவ்வளோதான். ஓப்பனாக என்னென்னா கண்டென்ட்டுக்கு வம்புழுக்குது. நீ போய் மாட்டி என்னென்னா எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இது பண்ணுற ஆட்டிடியூட்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஒரு வில்லி தான். அந்த பிக் பாஸ் வீட்டோட வில்லி மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாரு. வச்சு எல்லாரையும் செய்தியா கிருட்டுன்னு ஓட்டு வேறு ஏறிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா? திவாகரை அடிக்க முடியல. சபரினால திவார் ஓட்டிங்ஸை கூட அடிக்க முடியல. நீலாம் என்ன வேலைக்காரன் சீரியல், என்ன விஜய் டிவியில் போன வருஷம் அன்லிமிட்டட் பிக் பாஸ், இந்த பிக் பாஸ்ன்னு உட்காந்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தியா? என்ன பண்ண நீ? இப்படி தான் எக்ஸ்போஸ் ஆவீங்கடா. சும்மா விஜய் டிவியில் வந்து நடிச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு. நீ கொஞ்சம் நல்லா விளையாடன்னு பார்த்தா அந்த கனியோட போய் உட்காந்துக்கிட்டு, கனி சரியான ஃபேக்கு, நல்லா பச்சையாக நடிக்குது. அது சமைச்சு போட்டுக்கிட்டு அப்படியே அன்பு கேங்க மாதிரி ஓட்டிடலான்னு பார்க்குது சீசனை. ஒரே இன்னும் 2-3 வாரத்தில் ஒன்று முடிக்கிறாங்க. பாரும் முடிக்கும். நீ வெளியே வருவ. நீ கெமி இருக்கு பாரு. கெமி போய் மேன் ஹேண்ட்லிங் பண்ணிகிட்டு இருக்குங்க. போய் மேன் ஹேண்ட்லிங்னு சொல்ல முடியாது. அது பொம்பளை பிள்ளைங்களே பிடிச்சி போட்டு அமைக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கெமி வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃப்ராடு தான். வெளியே நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படியே பார்வை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களாம். பார்வை நீ எக்ஸ்போஸ் பண்ணுன்னு நினச்சிங்க. பார்வை இப்போ மேலே ஏறிட்டேன். நீ எங்கே கிடக்கிற தெரியுமா? கடைசி 2-3 ஓட்டில் இருக்கிற நீ. உன்னை இந்த வாரம் வெளியில் அனுப்புனா பரவாயில்ல. அந்த விஜய் சேதுபதி அனுப்புனானா என்னன்னு தெரில. அந்த ஆள் யாருக்கு தெரியும்? நீ கேட்க மாட்டான். ஏன் அந்த ஆள் எஃப்ஜியை கேட்க மாட்டான். கமருதீனை போட்டு அடிப்பான்னு பார்த்தா அங்கேயும் கேட்க மாட்டான். யாரையுமே பேசுகிறதும் கிடையாது, பண்ணுறதும் கிடையாது. இதில் கனிக்கு கோபம் வேறு வந்துருச்சு. அதாவது என்ன எப்படின்னா, சபரி அடித்தா கனிக்கு கோபம் வந்துடுது, கனி அடித்தா சபரி கோபம் வந்துடுது. இவங்க 2 பேரையும் அடித்தா எஃப்ஜே, அப்புறம் வந்து பிரவீன்ராஜ், பிரகாஷ்ராஜ், கெமி, இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. எப்படி இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் நல்லா தான் இருக்குது, இந்த போட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் வேணும்னே உரண்டை இழுக்குது, வேணும்னே ரூல் பிரேக் பண்ணுதுடா. இதாண்டா பிக் பாஸ் கேமு. அப்புறம் என்னடா சும்மா வந்து உட்காந்து சோத்தை தின்னுட்டு தூங்கிட்டு போகிறதுக்காடா பிக் பாஸ் வரீங்க? யாருங்க இவங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இந்த ப்ரோமோ வந்து நல்லா ஃபயராக தான் இருந்துச்சு. பாரு தாங்க, எல்லா ப்ரோமோலையும் பாரு தான் வருது. இவங்களாம் என்ன மயிரை விளையாடுறாங்க.